வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. கிரேட் சம்மர் சேல் மே 1 ஸ்டார்ட் ஆகிறதா போடுறாங்க. ஒரு சில ஆஃபர்கள் ஆல்ரெடி லைவ்லேயே இருக்கும். ஒரு சிலது நீங்கள் பார்க்கும்போது வேரியேஷன்ஸ் இருக்கலாம், அதாவது ப்ரைஸில். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் ஷார்ட்டாக அந்த ப்ரைஸை மட்டும் செக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை பை பண்ணிங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சில மொபைலுக்கு கார்டு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, சில மொபைல்ஸ் கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போக்கோ X7 ப்ரோ ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா, அதுவும் 8GB RAM 256GB வேரியன்ட், லேட்டஸ்ட் Android 15 ஐபி ரேட்டிங்கோட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,000க்கு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணதுலேருந்தே இப்போ தான் வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபரை நழுவ விடாதீங்க. ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாமல் 23,000ல் போக்கோ X7 ப்ரோ பிடிச்சிருந்தா பை பண்ணுங்கள். போக்கோவில் நெக்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா போக்கோ X7 அப்படிங்கிற மொபைல். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு மொபைல். 15,000 கிடைக்குதுன்னா பக்காவான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். இதே மொபைல் உங்களுக்கு ரெட்மி அப்படிங்கிற பேரில் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் போக்கோவில் X7 பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக்னால் இது புதிய மொபைல் தான், பட் Android 14 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும். ஸோ 15,000க்கு இந்த மொபைல் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ போக்கோவில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ஓட போக்கோ F6 பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு டீல் 22,000க்கு அவைலபிளாக இருக்குது. எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமலே 22,000க்கு இப்போவே அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட்டு பையிங் மொபைல்னு சொல்லலாம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8s Gen 3 இந்த சிப்செட்டில் உங்களுக்கு 22,000ல் வேறு சாய்ஸே கிடையாது. இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு. பட் போக்கோவில் F7 பார்த்தீங்கன்னா மேபி மே மந்த்லேயே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு போக்கோவில் M7 ப்ரோ அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000ல் கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். இது வரைக்கும் 13,000க்கு வித்துட்டு இருந்தது ஆஃபரில். இப்போ 12,000 கிடைக்குதுன்னா டெஃபினட்டாக போக்கோ M7 ப்ரோ பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. ஸோ போக்கோவில் என்னுடைய பட்ஜெட்டு 10,000 தான் அப்படின்னா அதுக்கும் ஒரு பெஸ்ட் டீல் இருக்குது. 6GB RAM 128GB வேரியன்ட்டு கிட்டத்தட்ட 1 வீக்காகவே இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 10,000ல் தான் விற்றுட்ருக்காங்க. இது போக்கோ M6 ப்ளஸ் அப்படிங்கிற மொபைல். ஸோ இந்த மொபைலும் ஒரு பெஸ்ட் டீல் தான். ஆல்ரெடி இதை நம்ம அன்பாக்சிங் போட்டிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10,300 இருந்தது, பட் இப்போ வந்து 10,000க்கே கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் சாம்சங்கில் என்னென்ன டீல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A35 அப்படிங்கிற மொபைல் பெஸ்ட் டீல். ஸோ இது வந்து உங்களுக்கு 20,000 தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சாம்சங் கேலக்ஸி S24 பார்த்தீங்கன்னா 45,000 இருக்குது. ஸோ 45,000க்கு S24 வாங்குறத விட S24 FE பார்த்தீங்கன்னா 35,000க்கே கிடைக்குது. ஸோ 35,000ல் கிடைக்கிற S24 FE பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் சாம்சங்கில் 10,000ல் ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F16 ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. அதுவும் சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட உங்களுக்கு சாம்சங் F16 ஜஸ்ட் 10,350 தான் போட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் அமேசானில் வந்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A55 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 27,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங்கில் அல்ட்ரா சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா S24 அல்ட்ரா இது பார்த்தீங்கன்னா 85,000 இருக்குது. பட் கம்மியான விலையில் தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் சாம்சங் கேலக்ஸி M35 பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீல் 14,000க்கு கிடைக்குது. ஆல்ரெடி இது 14,000ல் தான் ஆஃபரில் கிடச்சிட்டு இருந்தது, இப்போவும் திரும்ப ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அமேசானில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A55 28,000க்கு ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக iPhone 16 லான்ச் பண்ணது. இதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டோட்டலாக வந்து 10,000 கம்மியாகி உங்களுக்கு 60,000க்கு கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ 60,000 கிடச்சுன்னா உண்மையிலே இது வந்து ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 60,000 கிடைக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஐஃபோனில் 16e பார்த்தீங்கன்னா 56,000 ப்ரைஸ் இருக்குது. இது ரொம்பவே அதிகமாக தெரியுது, அமேசானில் கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் 56,000 காமிச்ச அதே மொபைல் iPhone 16e பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் 53,000 தான் இருக்குது. ஸோ 53,000க்கு இது வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரியல்மி அப்படிங்கிற பிராண்ட் எடுத்திங்கன்னா இதில் மொபைலும் எக்கச்சக்கமாக இருக்குது, டீலும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடித்ததை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருவோம். ரியல்மி P3X பார்த்தீங்கன்னா 12,000 கிடைக்குது, 6128. பட் இது வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வரும். இதில் வந்து IPS LCD டிஸ்பிளே தான் இருக்கும். ஸோ அதை விட ஒரு 3,000 அதிகமாக போட்டு ரியல்மி P3 எடுத்திங்கன்னா பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ரியல்மி P3 கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டும் இருக்குது, அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடச்சிரும். அதோட ஒரு 1000 அதிகமாக போட்டிங்கன்னா 16,000க்கு இப்போவே நீங்கள் வாங்கலாம், பை பண்ணலாம். ஆஃபர் லைவில் தான் இருக்குது.
ரியல்மி P2 Pro உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேயோட கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னாலும் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15 கிடையாது, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 தான் இருக்குது. ஸோ 16,000க்கு ரியல்மி P2 Pro வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் 19,000க்கு ரியல்மி P3 Pro வாங்கிடலாம். அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15, அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகம். ஸோ உங்களுக்கு ரியல்மி P3 Pro ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் 19,000க்கு. அண்டு ப்ராசஸரும் பார்த்திங்கன்னா 7S Gen 2ஓட 7S Gen 3 பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரியல்மியில் ஒரு கேமிங் மொபைல், அதுவும் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15ல் நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டு அண்டு பவர்ஃபுல்லான பேட்டரி லைஃபோடு எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மி P3 Ultra இது வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸ். லுக் வைஸ் டிசைன் வைஸ் பார்த்திங்கனாலும் சூப்பராகவே இருக்குது. குவாட் கர்வ்டு டிஸ்பிளே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 23,000க்கு உங்களுக்கு 128 GB வேரியன்ட் கிடைக்கும். அண்டு 24,000க்கு 256 GB வேரியன்ட் கிடச்சுன்னா பெஸ்ட் அண்ட் பெட்டரான டீலு. ஸோ இப்போவே 25,000க்கு உங்களுக்கு 256 GB வேரியன்ட் லைவில் தான் இருக்குது. ஸோ 23,000க்கு சூப்பரான ஒரு டீல் தான் இது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ரியல்மியில் GT6 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 30,000க்கு விற்றுட்ருக்காங்க. இப்போ அதுலேயும் ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி 29,000க்கு விற்கிறாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டு அண்டு டெலஃபோட்டோ லென்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டரான ஒரு கேமரா அண்டு சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பட் ரியல்மியில் GT7 அமேசானில் வெகு விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க, அதையும் மைண்டில் வச்சிங்க. அப்படியே அமேசான் பக்கம் வந்தீங்க அப்படின்னா 13,500 ரூபாய்க்கு உங்களுக்கு ரியல்மி நார்சோ 70 டர்போ இது 1 வீக் மேலே இந்த ப்ரைஸில் ஆஃபரில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ 13,500 ரூபாய்க்கு இது பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. நெக்ஸ்ட்டு ரியல்மி GT6T இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 24,000க்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு டீல். ஸோ இந்த சாய்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக 50,000க்கு பார்த்தீங்கன்னா ரியல்மி GT7 Pro இருக்குது. ஸோ இது இன்னும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்க, அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லேட்டஸ்ட் மொபைல் 2 மொபைல் இருக்குது. ரியல்மி நார்சோ 80 Pro லான்ச்சிங் ப்ரைஸ் 18,000, அதே ப்ரைஸில் இப்போவும் கொடுக்குறாங்க. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 80X. ஸோ இது ஆல்ரெடி ரியல்மியில் P3Xன்னு பார்த்துருப்போம். ரெண்டுமே 12,000க்கு ஒரே மொபைல் தான். நீங்கள் அமேசானில் வேணுன்னா ரியல்மி நார்சோ 80X அப்படிங்கிற பேரில் வாங்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வேணுன்னா நீங்கள் ரியல்மி P3X அப்படிங்கிற பேரில் வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு IQ அண்டு விவோ. IQ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அமேசானில் இருக்கும். IQ 13 பார்த்தீங்கன்னா 52,000க்கு பெஸ்ட் டீல். அப்படியே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாஷிப் IQ 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி 40,000க்கு விற்றாங்க ஆஃபரில். இப்போ வந்து 43,000 ரூபா போட்டுருக்காங்க. பட் அதுக்கு வந்து ஒரு TWS ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 3,000 ரூபா ஏற்றிட்டாங்க போல இருக்குது. ஸோ 43,000க்கு அதுவும் பெஸ்ட் டீல் தான். நெக்ஸ்ட்டு IQ Z9S பார்த்தீங்க அப்படின்னா 17,000 போட்டுருவாங்க. ஸோ இதுவும் பெட்டரான ஒரு சாய்ஸு. IQவில் Z10 உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் ஓகே அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு செட் ஆகும், சூட் ஆகும். சிங்கிள் ஸ்பீக்கர் பிடிக்கல அப்படின்னா டெஃபினட்டாக இது செட் ஆகாது, அதை மைண்டில் வச்சிங்க. IQ Z10 வாங்கலாமா வேண்டாமான்னு. லேட்டஸ்ட் மொபைல் தான். ஸோ இது வரைக்கும் 10,500 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்த IQ Z9X பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10,000க்கு போட்டிருக்காங்க. ஸோ 10,000க்கு ஒரு IQ மொபைல், அதுவும் 10,000னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல் தான் IQ Z9X. ஸோ IQவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மொபைல், சூப்பரான கேமிங் மொபைல் அண்டு பேட்டரி பேக்கப்பும் சூப்பராக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா IQ Neo 10R இது ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3ல் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மொபைல். இது 25,000க்கு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போவே வந்து உங்களுக்கு 25,500 கிடைக்குது. அந்த 500 ரூபா மட்டும் கட் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்தீங்க அப்படின்னா விவோவுடைய சாய்ஸஸ் இருக்குது. விவோவுடைய ஆன்லைன் டிவைசஸ் T4 பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கரில் உங்களுக்கு 20,000க்கு ஓகேன்னா பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அண்டு ப்ராசஸரும் ஓகேவாக இருக்கும். பட் சிங்கிள் ஸ்பீக்கர் ஓகேனா T4 செலக்ட் பண்ணலாம் விவோவில். அண்ட் IQவில் Z10 செலக்ட் பண்ணலாம். விவோவில் கம்மி விலையில் ஒரு கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா விவோ T3 Ultra பெஸ்ட்டு சாய்ஸு. இது வரைக்கும் ஆஃபரில் 27,000 கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து 26,000 போட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. கேமராவும் நல்லாயிருக்கும் அண்டு கேமிங்க்கும் நல்லாயிருக்கும். அண்டு விவோவில் T3 Pro பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 19,000க்கு 128 GB வேரியன்ட் கிடைக்குது. ஸோ இதுவும் பெஸ்ட்டான ஒரு பக்காவான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். அண்டு விவோ T3 15,000க்கு ஏற்கனவே சேலில் இருந்தது. ஸோ 15,000க்கு இதுவும் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆண்ட்ராய்டு 14ல் தான் கிடைக்கும் இந்த 2 மொபைலும். நெக்ஸ்ட்டு MIயில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா Xiaomi 14CV, அதாவது MI 14CV. இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது. 33,000க்கு ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 குவாட் கர்வ்டு டிஸ்பிளே, ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டு ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3.
ஒரு சூப்பரான கேமரா குவாலிட்டி, ஓவராலாக வந்து ஒரு சூப்பரான ப்ரீமியமான பில்டு குவாலிட்டியில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹானர்லேருந்து பார்க்கலாம். ஹானர் 200 அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 24,000க்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் தான் இப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதோட கேமரா குவாலிட்டி உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். போத் வீடியோ அண்டு கேமரா ரெண்டுமே சூப்பராக இருக்கும். பட் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. 24,000 அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே தான், பெஸ்ட்டு டீல் தான். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு 512GB வேரியண்ட்டு ஹானர் 200 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3ன்னு பவர்ஃபுல்லான சிப்செட்டில் உங்களுக்கு கிடைக்குது. இது உங்களுக்கு 36,000க்கு ஆல்ரெடி சேலில் இருந்தது. ஸோ அதே ப்ரைஸ் தான் இப்போவும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 35-36,000க்கு இதுவும் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு OnePlusல பார்த்தீங்கன்னா சூப்பரான டீல்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி ஆஃபரில் இருக்கிற டீல் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 25,000க்கு 256GB வேரியண்ட்டு, பெஸ்ட் அண்ட் பெட்டரான பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான பில்டு குவாலிட்டி, ஓரளவுக்கு நல்ல கேமரா குவாலிட்டி எல்லாமே சேர்த்து OnePlus Nord 4 25,000க்கு ஆல்ரெடி மாத கணக்காக இதே ப்ரைஸில் தான் இருக்குது. அது பெஸ்ட் டீல். அண்டு OnePlus Nord CE4 பார்த்தீங்கன்னா 20,000க்கு போட்டிருக்காங்க. பட் Nord CE5 பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android 15ல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து இதோட பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அதுவும் எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 செக்மெண்ட்லேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 20,000க்கு OnePlus Nord CE4 வாங்கலாமா அப்படின்னு திங்க் பண்ணிங்க. OnePlusல Nord CE4 லைட்டு 16,000 போட்டிருக்காங்களேன்னு தயவு செய்து வாங்காதீங்க. அதை வாங்கிறதுக்கு பதில் நீங்கள் தாராளமாக OnePlus Nord CE4 20,000க்கு வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு OnePlus 13R இந்த மொபைல் பார்த்திங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு சூப்பரான லேட்டஸ்ட்டான Android 15ல் பவர்ஃபுல்லான பேட்டரியோட ஒரு சூப்பரான ஒரு மொபைல். அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ல். இது லான்ச் பண்ணதுலேருந்தே 40,000க்கு தான் விற்றுட்ருக்காங்க கார்டு ஆஃபர் போக. பட் இப்போவும் அதே 40,000 தான் போட்டிருக்காங்க. இதுக்கு காம்படிட்டராக யாராவது வந்தால் தான் இவங்க ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இவங்க ப்ரைஸ் குறைக்க மாட்டாங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் TWSம் சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா 40,000க்கு பெஸ்ட்டு டீல் தான். ஸோ கம்மி விலையில் லாவா மட்டும்தான் வந்து சூப்பரான மொபைல்ஸ்லாம் டீல் கொடுக்குறாங்க. ஸோ லாவா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ லாவாவில் உங்களுக்கு எந்தெந்த மொபைல்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். கம்மியான விலையில் கிடைக்கிது. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் K13 அப்படிங்கிற மொபைல் 17,000க்கு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப்போட ஒரு மொபைல், லேட்டஸ்ட் மொபைல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை விட்டிங்கன்னா ரெனோ சீரியஸில் ரெனோ 12 அப்படிங்கிறது 20,000க்கு 256GB வேரியண்ட்டு, ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு. ஆல்ரெடி இது ஆஃபர் கொடுத்தாங்க. பட் இப்போ திரும்ப ஆஃபர் விலையை கட் பண்ணிவிட்டு அதிகமாகவே விற்கிறாங்க 25,000கிட்ட. ஸோ திரும்பவும் வந்து 20,000க்கு ஆஃபர் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பெஸ்ட் டீல். அமேசானில் MI 15 மொபைலுக்கு எதுவும் ஆஃபர் எதுவும் இல்லை. ஸோ அந்த மொபைல் பார்த்திங்கன்னா 60,000க்கு தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ MI 15 உங்களுக்கு 512GB பார்த்தீங்க அப்படின்னா 60,000க்கு விற்றுட்ருக்காங்க. ஸோ 65,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 5,000 மட்டும் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 60,000க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ இந்த மொபைல் திரும்பவும் ஆஃபர் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில. இதை விட அதிகமான விலையில் ஆஃபர் கொடுப்பாங்களான்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஃபர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். அண்டு நத்திங்கில் CMF Phone 2 Pro அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. என்ன தான் டெலஃபோட்டோலாம் இருந்தாலும் சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பை பண்ணுங்கள். வாங்கினதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஓகே இல்லைன்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் விற்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் நத்திங் ஃபோன் 3A லேட்டஸ்ட் மொபைல் 22,000க்கு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அது வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. ஸோ நத்திங் ஃபோனில் கம்மி விலையில் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா நத்திங் ஃபோன் 2A அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 17,500 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ பெஸ்ட் டீல் இப்போவே இருக்குது. ஸோ அதிலே 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா 19,500 தான் ப்ரைஸ் இருக்குது. கூகுள் பிக்சலில் 8A அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 30,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம். இன்ஃபினிக்ஸில் உங்களுக்கு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் Note 50S 5G Plus அப்படிங்கிறது 15,000க்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட அதே ப்ராசஸரில் உங்களுக்கு கம்மியான விலையில் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் 10,500 இன்ஃபினிக்ஸ் Note 50X அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக மோட்டோரோலாவுக்கு வருவோம். மோட்டோரோலாவில் மோட்டோ Edge 60 Pro இதோட ப்ரீ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 30,000க்கு பெஸ்ட் டீல் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஆர்டரும் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு சாய்ஸு, ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமிங் டிவைஸாக இருக்கும்.
இதில் உங்களுக்கு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இருக்குது அண்ட் 6000 mAh பேட்டரி 90 வாட் சார்ஜர் இருக்குது. டெலஃபோட்டோ லென்ஸோட உங்களுக்கு மொபைல் கொடுக்குறாங்க அண்டு கேமராவும் சூப்பராக இருக்குது. சரி, பெர்ஃபார்மன்ஸ்னு வந்தீங்கன்னா சூப்பரான கேமிங் டிவைஸாக இருக்குது அண்டு யூஎஃப்எஸில் கோட்டை விட்ருவாங்கன்னு பார்த்தா அதுவும் UFS 4.0 இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் மாதிரி தான் இருக்குது. ஐபி ரேட்டிங்கும் இருக்குது, மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் 50 MP கேமரா 50 MP கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இருக்கிற 4 கேமராவும் 50 MPயில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 30,000க்கு உங்களுக்கு கேமிங் மட்டும் கிடையாது, ஓவராலாக வந்து பில்டு குவாலிட்டிலேருந்து அண்டு கேமராலேருந்து சூப்பரான ஒரு டிவைஸாக உங்களுக்கு மோட்டோரோலா H60 Pro அவைலபிள் இருக்குது. அண்டு டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் ஆல்சோ சவுண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோட்டோரோலாவில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா H60 Fusion, இது உங்களுக்கு 21,000க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இதுவும் லேட்டஸ்ட் மொபைல் தான். அண்டு நெக்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 22,000க்கு மோட்டோரோலா H60 Stylish அப்படிங்கிற மொபைல் இருக்குது. S Penனோட உங்களுக்கு 22,000ல் இந்த மொபைல் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ மோட்டோரோலா G85 பார்த்தீங்கன்னா 15,000க்கு பெஸ்ட் டீலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. G45 பார்த்தீங்கன்னா 10,000 தான், இங்கே 11,000 போட்டிருக்காங்க. இது வரைக்கும் 10,000 தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மோட்டோ G45 இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா 4GB RAM 128GB வேரியண்ட் இப்போவும் வந்து 11,000 ப்ரைஸ் இருக்கும். பட் 1000 rupees வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலில் 10,000க்கு வாங்க முடியும். மோட்டோரோலாவில் H50 Neo கைக்கு அடக்கமாக காம்பாக்டாக 256GB வேரியண்ட்டு 20,000க்கு பெஸ்ட் டீல். ஸோ காம்பாக்டான மொபைல் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மோட்டோ H50 Neo பெஸ்ட் சாய்ஸு. ஸோ இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான டிவைசஸ் உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடித்த மொபைலில் பிடித்த விலையில் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ் பண்ண மொபைல்ஸ் ஆஃபரில் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது மற்ற நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.